நமஸ்காரம். இப்போது கடகராசி பற்றி பொது பலன் மற்றும் கடகராசிக்கு 2026 எப்படி என்பதை பார்ப்போம். பொதுவாக கடகராசிக்காரர்கள் தாய் உள்ளம் கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்துமே பாதுகாத்து அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சேர்த்து வைக்கக்கூடிய குணங்கள். இவர்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு பொருளை எடுத்து யூஸ் பண்ண மாட்டார்கள். உதாரணத்துக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்தால் கூட அதை அந்த ஃபங்க்ஷனில் போட்டலாம், அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷனில் போட்டலான்னு தவிர அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து யூஸ் பண்ணுன்ற மனதுகளில் அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. எந்த ஒரு விஷயத்தையுமே பிற்காலத்துக்காக சேர்த்து வைக்கக்கூடிய உன்னதமான ராசிக்காரர்கள் ஒருவர் இந்த கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்கார் பொறுத்தவரையிலே அவருக்கு படிப்பு தான் மூலதனம், படிப்பு தான் எல்லாமே அப்படின்னு அவங்க நம்புவாங்க. படிப்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி படிப்பிலே ரொம்ப ஆர்வமாக படித்து நல்ல நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். பொதுவாகவே 10 பேரில் 7% 8% மக்கள் ஆசிரியர் பணிக்காரர்கள் அனைவருமே கடகராசியிலிருந்து பிறந்தவர்களாக இருப்பார்கள். இல்லைனா அந்த கடகராசிக்கு தொடர்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். ஏன்னு கேட்டால் இவர்கள் முதல்ல படிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் அதை மற்றவர்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லித் தருவதிலே கடகராசிக்கு மிகவும் உன்னதமான அமைப்பு இருப்பதால் அநேக நபர்கள், அநேகமாக அரசு ஆசிரியர்கள் அனைவருமே கடகராசி தொடர்பு பெற்று கடகராசியிலே பிறந்தவர்களாக இருப்பார்கள். இவர் தாயை பொறுத்தவரையிலே தாய் மக உன்னதமான இந்த கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களுமே செய்யக்கூடியவர், சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர் முதன்மையாக அவரோட தாய் தான். அந்த ராசிக்காரர்களுக்கு அநேக நற்பலன்களையும் பொருளை ஈட்டு வீடு வாசல் போன்ற அனைத்து உபகரணங்களை பெற்று தருவதில் முனைப்பாக செயல்படக்கூடியவர் கடகராசியின் தாய். ஸோ கடகராசி தாய் மிகவும் கொடுத்து வைத்தவர் கடகராசிக்காரர்கள். ஆனால் கடகராசிக்காருக்கும் அந்த தாய்க்குமே அடிக்கடி ஒரு கிளாஷஸ் வரும், இல்லைன்னா மனப்போராட்டம், மனக்குழப்பங்கள் இருவருக்குமே வரக்கூடியது சகஜமாக இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக மிஸ் ஆகும். ஆனால் தாய் இவருக்கு நல்லது தான் செய்வார். அந்த கடகராசிக்காரின் கணவரை பொறுத்தவரையிலே கடினமான உழைப்பாளியாக இருப்பார். நீண்ட ஹார்ட் ஒர்க்கர், நீண்ட நேரம் வேலை செய்து கொண்டு ஒரு பொறுப்பான உழைப்பாளியாக இருப்பவர் தான் கடகராசிக்கு கணவராக அமைவார். இவர்களெல்லாம் முதன்மையான பதவியிலே இருக்கக்கூடியவர்கள். கடகராசிக்காரர்கள் அதிகாரமாக பேசக்கூடியவர்கள். அவர் வாயிலே நல்ல விஷயங்கள் தான் வரும், ஆனால் அதிகார தோரணையுடன் நடந்து கொள்வார்கள். இவர்கள் சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். யாருக்குமே கட்டுப்பாட்டாக இருக்க முடியாது என்பதிலே உறுதியாகவும் அதிகார தோரணையிலே இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். அதேபோல் இந்த கடகராசியின் தந்தையாரும் கௌரவமான பதவியிலும் அந்தஸ்திலும் மதிப்பு மரியாதையிலும் முன்னிலையிலே வகிக்கக்கூடிய நபராக இருப்பதார் என்பது எந்த ஒரு ஐயமில்லை. அப்போ கடகராசிக்கு நல்ல பிள்ளை, நல்ல தாய், நல்ல தகப்பன் என்ற எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக செட் ஆகக்கூடிய ராசியிலே ஒரு ராசி கடகராசி. இவர்களுக்கு அதிகமான வீடு மனை வாகனங்கள் யோகங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய ராசியாகவும், வெளியூர் வெளிநாடு பயணம் அந்த விஷயங்கள்லாம் அனுகூலத்தை பெற்ற ராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் தான். இப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு 2026 வருட பலன் எப்படி இருப்பதை பார்ப்போம்.
அவர்களை பொறுத்தவரையிலே மிக உன்னதமான அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக இந்த வருஷம் வருகிறது. வெற்றி ஸ்தானம் இயங்குகிறது. இவர்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக முடியும். ஆனால் இவர்கள் வாக்குறுதி யாருக்கும் தரக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை சரியான நேரத்திலே செயல்பட முடியாது. அது ஏதோ தடை வரும். அதனால் மற்றவர்களோடு பேசும்போது மிகவும் கவனமாக பேச வேண்டும். வாக்குறுதிகளை தரக்கூடாது. பேசும்போது வார்த்தைகளை கவனமாக கையாளும்போது தான் இவருக்கு மதிப்பு மரியாதை கூடும். ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர், வீட்டையே மாற்றிக்கொண்டு வேறு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற நினைப்புகள் எல்லாம் இருக்கக்கூடியவர்களும், வெளிநாட்டு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் இந்த தருணத்திலே முயற்சி செய்தால் கட்டாயமாக வரும். இந்த கடகராசிக்கு வருகின்ற காலத்திலே திருமண யோகங்கள், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணமும், இரண்டாவது குழந்தைகள் காத்து கொண்டிருப்பவர்களெலாம் இந்த வருஷம் கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள்லாம் கிட்டும். மரியாதை கூடும், மதிப்பு மரியாதைகள்லாம் கூடும். இவர் நல்ல முன்னேற்றத்தை நாடக்கூடியவர்களாக இவர் திகழ்வார்கள். தாய் தந்தை மற்றும் தாய்க்கும் தந்தைக்கும் இப்போது மிக உன்னதமான நேரம். அவர்களுக்காக கடகராசியின் தாய் தந்தையிற்கு முன்னேற்றமான நேரமாகவும் நல்ல அமைப்புகள்லாம் தேடி வருவதனால் அவர்களுக்கு மிகவும் நன்றாக காணப்படும். தாய் தந்தையருக்கு அருமையான அமைப்பும். கடகராசியின் கலத்திரத்துக்கு உழைப்பின் மூலம் அதீத பலன்களை பெறக்கூடிய அமைப்பாக இப்போது காணப்படுகிறது. அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் கட்டாயமாக அமையும். அதற்கான முயற்சிகள் செய்யும் பட்சத்திலே அவர்களுக்கு சீக்கிரமாக அமையும். இந்த வருஷம் எல்லா விஷயத்திலுமே நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்களாக இந்த கடகராசிக்காரர்கள் உள்ளார்கள். இவர்களை பொறுத்தவரையிலே இந்த 2026 பிறந்த பிறகு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தி எந்த விஷயங்கள்லாம் இவர்களுக்கு ஜீரணம் ஆகுமோ அதை மட்டுமே உபயோகித்து சாப்பிட வேண்டும். ஜீரணமாகாத பொருட்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்காக இருக்கிறது. அதனால் அது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்து கையாளுவது மூலமாக அவர்கள் நன்மையை அடைவார்கள். அதை தவிர நல்ல நேரங்கள் இப்போது கடன்பட்டவர்கள் கடகராசியில் இப்போது இருந்தால் அவர்களுக்கெல்லாம் கடன் அடையக்கூடிய காலமாக இப்போது திகழ்கிறது. நெருங்கிய சொந்தக்காரர்கள் நம்மளை கேள்வி கேட்கக்கூடிய நேரமாக இருப்பதால் பேச்சு அடுத்த ஒரு வருட காலங்கள் கவனமாக கையாண்டு பேச வேண்டும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, சமாதியில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி அடைந்தவர்கள் வழிபாடு போன்றவை செய்யும்போது கடகராசிக்கு மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த வருடத்திலே அநேக நற்பலன்களை பெறக்கூடிய ராசியிலே ஒரு ராசியாக இந்த கடகராசி இருப்பதால் மிகவும் உன்னதமான விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது. அதனால் தெய்வ வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு இது மூன்றுமே கையாளும்போது வெற்றி சீக்கிரமாக அமையும். நல்லதே நடக்கும்.